ஆந்திர மாநிலம் மார்கபுரம் மாவட்டத்தில் ஆம்னி பேருந்து ஒன்று எதிரே வந்த டிப்பர் லாரியுடன் மோதி தீப்பிடித்து எரிந்ததில் 12க்கும் மேற்பட்ட பயணிகள் தீயில் கருகி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோர விபத்துக்கு காரணம் என்ன? தெலுங்கானா மாநிலம் நர்மல் பகுதியில் இருந்து ஆந்திர மாநிலம் நெல்லூர் மாவட்டத்தில் உள்ள வெஞ்சமூருக்கு தனியார் பேருந்து ஒன்று 41 பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. படுக்கை வசதிகளுடன் கூடிய அந்த பேருந்தில் பயணிகள் அனைவரும் அசந்து உறங்கிக் கொண்டிருந்தனர். அதிகாலை சுமார் 6 மணி அளவில் பேருந்து ஆந்திராவின் பிரகாசம் மாவட்டம் மார்கபுரம் வட்டாரத்தில் உள்ள ராயவரம் அருகே சென்று கொண்டிருந்த போதுதான் அந்த அசம்பாவித சம்பவம் அரங்கேறியது. சாலையின் எதிர்புறமாக கனிகிரியில் இருந்து சரளை கற்களை லோடு ஏற்றிக் கொண்டு டிப்பர் லாரி ஒன்று தரிகட்ட வேகத்தில் வந்து கொண்டிருந்தது. எதிரெதிரே வந்த இரு வாகனங்களும் ஒரு வளைவில் வந்தபொழுது கட்டுப்பாட்டை இழந்து எதிர்பாராத விதமாக நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. இந்த கோர விபத்தில் பேருந்தின் எரிபொருள் டேங்கில் கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்துக் கொண்டது. பேருந்து கொழுந்துவிட்டு எரிந்ததில் தீ மளமளவென பேருந்து முழுவதும் பரவியது. பேருந்திற்குள் உறங்கிக் கொண்டிருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதை உணர்வதற்குள் தீ பேருந்து முழுவதும் பரவிவிட்டது. கிடைத்த சொற்ப நேரத்திற்குள் அனைவராலும் பாதுகாப்பாக வெளியேற முடியவில்லை. இந்த கோர விபத்தில் தீயில் சிக்கி 8 பேர் சம்பவ இடத்திலேயே உடல் கருகி இறந்துவிட்டனர். 20க்கும் மேற்பட்டோர் தீக்காயமடைந்தனர். தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். படுகாயமடைந்த 20க்கும் மேற்பட்டோரை மீட்டு மார்கபுரம் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். கவலைக்கிடமான நிலையில் உள்ளவர்கள் ஓபுலாரெட்டி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதனிடையே கடும் தீக்காயங்களுடன் சிகிச்சை பெற்று வந்தவர்களில் மேலும் சிலர் பலியானதை அடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. பலருக்கு தீவிர காயம் ஏற்பட்டிருப்பதால் உயிரிழப்பின் எண்ணிக்கை அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இறந்தவர்களின் உடல்களை அடையாளம் காண்பதற்காக அவர்களது உறவினர்கள் மூலம் DNA சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த விபத்து குறித்து ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிர்ச்சியும் ஆழ்ந்த அனுதாபமும் தெரிவித்துள்ளார். விபத்திற்கான காரணங்கள் குறித்து முழுமையாக விசாரணை நடத்தி விரிவான அறிக்கை ஒன்றை சமர்ப்பிக்குமாறு அவர் அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார்.